வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கும் ஒரு சில மெயில் வந்திருக்கு. ஆமாம், லோகேஸ்வரன் அப்படிங்கிற நண்பர் வந்து ஓப்போ ஃபைண்ட் X9 1 மந்த் இனிஷியல் ரிவ்யூ. ஹாய் ப்ரோ, என் பேர் ராம்குமார். போடு மேலே போய் லோகேஸ்வரன் ராம்குமார் இருக்கும் போல். நான் ஒரு மொபைல் டெக்னீஷியன். நம்ம சேனலை 2022 இருந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். ஓப்போ ஃபைண்ட் X9 1 மந்த்தாக யூஸ் பண்ணேன் ப்ரோ. என் ஹானஸ்ட் இனிஷியல் ரிவ்யூ இது. ப்ரீவியஸ் டிவைஸ் வந்து ரியல்மி GT2, அது வந்து ஸ்னாப்ட்ராகன் 888 மாடலு. பர்ச்சேசிங் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஃபஸ்ட்டு நான் பூர்விகா ஆஃப்லைன் ஸ்டோரில் விசிட் பண்ணி ஃபோன் செக் பண்ணினேன். ஃபோன் என்னென்னு ஃபீல்டு பில்டு குவாலிட்டிலாம் செமையாக இருந்துச்சு. அங்கே எல்லா கார்டு ஆஃபரும் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆல்ரெடி நான் ஓப்போ ஸ்டோரில் செக் பண்ணியிருந்தேன். முன்னாடி 2 ஓப்போ K13 5G பர்ச்சேஸ் பண்ணதுனால கூப்பன் ப்ளஸ் காயின்ஸ் ஈக்குவல் டு 5500 ருபீஸு, கார்டு ஆஃபர் ஒரு 7900 ருபீஸு. ஸோ எல்லாம் கிளைம் பண்ணி 71,639 16/512 மாடல் டைட்டானியம் கிரே 4 டேஸ் கழிச்சு டெலிவரி ஆச்சு. அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இன்ஹேண்ட் ஃபீலு. பாக்ஸ்குள்ளே வந்து ஓப்போ என்கோ பட்ஸ் 3, அதான் பட்ஸ் 3 ப்ரோ இருந்தது. அப்புறம் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கிற மாதிரி பிளாக் பேக் கேஸு. அப்புறம் கலர் வந்து கலர் மேட்சிங் கேஸு. ஃபோன் ஓப்பன் பண்ணும்போது ப்ரீமியம் ஃபீலு செமையாக இருந்துச்சு. உடனே கலர் மேட்சிங் கேஸ் போட்டுட்டேன். வெயிட்டு என்னோடய பழைய ஃபோனை விட சிம்லர் வெயிட்டு தான். டிசைனு கார்னர்ஸ் கொஞ்சம் பாக்ஸி ஷார்ப்பாக இருக்குது. பின்னாடி கர்வ்டு பேக்கு இருந்தால் இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். ஓவராலாக காம்பேக்ட் அண்ட் சாலிட் ஃபீலு. டிஸ்பிளே நான் மல்டிமீடியா ரொம்ப அதிகமாக கன்சியூம் பண்ணுவேன், எஸ்பெஷலி HDR கண்டென்ட்டு. ப்ரீவியஸ் ஃபோன் GT2ங்கிறனால 1080p பேனல், சாம்சங் E4 AMOLED, அதுவும் நல்ல பேனல் தான். ஃபைண்ட் X9ல் உங்களுக்கு 1.5K ரெசல்யூஷனு, ஹையர் பிக்சல் டென்சிட்டி, ப்ரீமியம் கிளாரிட்டி, ரொம்ப கிளியராக தெரியுது. மூவிஸ் பொறுத்த வரைக்கும் VLCயில் 4K HDR 10+, கலர்ஸ் செம்ம பாப்பப் ஆகுது. யூடியூப்லேயும் கிளியராக டிஃப்ரென்ஸ் தெரியுது. செட்டிங்ஸில் போய் ப்ரோ கலர் டர்னிங் ஆனு, வீடியோ கலர் பூஸ்டர் ஆனு, இமேஜ் ஷார்ப்னரும் ஆன் பண்ணி வச்சிட்டேன். கேமரா அண்ட் ஃபோட்டோகிராஃபி பொறுத்த வரைக்கும் தரம். ஏன்னா ஃபோட்டோகிராஃபியில் லோலைட் ஃபோட்டோகிராஃபி வேறு லெவலு. அதுவும் நார்மல் ப்ளஸ் போர்ட்ரேட்ஸ் எல்லாமே. எனக்கு கேமராவில் பிக்கெஸ்ட்டு ஜம்ப்பு வியூ ஃபைண்டரில் பார்க்குற அவுட்புட்டே ஃபைனல் இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த கேப்சர் அப்புறம் ப்ராசஸிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக நடக்குது. ஃபைனல் அவுட்புட் ரீசெண்ட் ஐஃபோன் ப்ரோ மாடல்ஸை விட கம்பேர் பண்ணாலும் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. ஹைலைட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹேசல்பிளட் எக்ஸ்பேண்ட் மோடு ரொம்ப பிடிச்சிருக்கு. போர்ட்ரேட்ஸ் வேறு லெவலு. நீங்கள் கூட என் போஸ்ட்டை ரீட்வீட் பண்ணியிருந்தீங்க சிவா ப்ரோ அப்படின்னு போட்டிருக்காரு. செல்ஃபி போர்ட்ரேட், ஆமாம், இவரோட ஃபோட்டோஸ்லாம் இவர் அட்டாச் பண்ணியிருந்தார். ஷார்ப் அண்ட் க்ளீனு, எட்ஜி கட் அவுட் அண்டு ப்ளஸ் பொக்கே, நல்ல செப்பரேஷன் இருக்குது. ப்ரைமரி சென்சார் டைனமிக் ரேஞ்ச் ரொம்ப எக்ஸலண்ட்டு. அல்ட்ரா வைடுக்கு ஸ்விட்ச் பண்ணும்போது டிஃப்ரென்ஸ் தெரியும், பட் ஸ்டில் கன்சிஸ்டண்ட்டு. ஜூமை பொறுத்த வரைக்கும் டே லைட்டில் பெரிஸ்கோப் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஃப்ரிஞ்சிங் ஹாலோ எஃபெக்ட் இருக்குது. நைட்டில் மூன் ஷாட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணது லெவலில் அவுட்புட் வந்து ஃபயராக இருக்குது. ப்ரைமரியில் மேக்ரோ பொறுத்த வரைக்கும் ப்ரைமரி சென்சாரில் மேக்ரோ ஓகே, அல்ட்ரா வைடில் மேக்ரோ ஆவரேஜ். ஓவரால் கலர் சயின்ஸு கன்சிஸ்டன்சிலாம் மாசு. பெரிஸ்கோப் அதாவது எக்ஸ்பெக்டடாக பெரிஸ்கோப் ஆவரேஜாக இருக்கும்னு நினச்சேன். அல்ட்ரா வைடு ஆக்சுவலி வேறு லெவலு. சாம்பிள் ஃபோட்டோஸ் ஆட் பண்ணியிருக்கேன். வீடியோ பர்ஃபார்மன்ஸ் இனிஷியல் ஸ்டேஜில் வீடியோ பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்துச்சு. ஆஃப்டர் ஒரு அப்டேட் 1.61 GB டிசம்பர் செக்யூரிட்டி பேட்சோட வந்தது. வீடியோ பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிருச்சு. டெய்லி யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். சேனல் Ramkumar_nature அப்படிங்கிறது தான். 4K 60 FPS, 4K 120 FPS, ஸ்மூத் அண்ட் ஸ்னாப்பி. ப்ரோ ஃபீச்சர்ஸ், ப்ரோ லாக் ஃபார்மேட் இப்போ தான் லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன். லாக் ஷூட் பண்ணணுன்னு ரொம்ப நாள் ஆசை. லட் யூசேஜுக்கு ஓப்போ வெப்சைட்டில் அஃபிஷியல் லட் ஃபைல்ஸு கொடுத்துருக்காங்க. ப்ராக்டிஸ்க்கு ஆப்பிள் லட்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்னும் கேமராவோட ஃபுல் பொட்டன்ஷியல் யூஸ் பண்ணலாம். அதை பண்ணலை, இன்னும் ஃபீல் பண்ணுறேன். 500+ ஃபோட்டோஸ் எடுத்துட்டேன். 100க்கு மேற்பட்ட வீடியோ எடுத்துட்டேன். நெட்ஒர்க் பொறுத்த வரைக்கும் கால் குவாலிட்டி ஜியோவும் விஐயும் யூஸ் பண்ணுறேன். எக்ஸலன்ட் கால் ரிசப்ஷன். மீடியாடெக் ப்ராசர்னால் நெட்ஒர்க் வீக்காக இருக்கும்னு பயந்தேன், அந்த ஃபியர்லாம் இல்லை. யூசேஜ் பொறுத்த வரைக்கும் டெய்லி 27 கிலோமீட்டர்ஸ்க்கு வில்லேஜ் சைடில் ஒர்க் ஸ்பேஸ் ட்ராவல் பண்ணுவான். கம்பேரிசன் பொறுத்த வரைக்கும் ஓல்டு ரியல்மியில் சில ஏரியாவில் டேட்டா கட் ஆகும். ஃபைண்ட் X9ல் எந்த பிரச்சனையும் இல்லை. ஜியோ ஸ்பீடு பொறுத்த வரைக்கும் 5G++ சிக்னல் காட்டும். ஏரியாவில் 200 to 300 Mbps ஸ்பீடு வரும். நார்மல் 5Gலேயே 500 Mbps+. வில்லேஜில் ஜியோ டவரே இல்லை. விஐ பொறுத்த வரைக்கும் 4Gயில் 100+ Mbps வருது. ஓவரால் நெட்ஒர்க் வேறு லெவல். மைக்கு ஆடியோ குவாலிட்டிலாம் கால் ப்ளஸ் வீடியோ ரெக்கார்டிங்லாம் கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. விளாக் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பர்ஃபெக்ட் சாய்ஸு. ஸ்பீக்கர் சூப்பரு, லவுட் அண்ட் கிளியரு. ஐஃபோன் சாம்சங் அளவுக்கு லவுட் இல்லை. ஆடியோ ஃபைல் பெர்ஸ்பெக்டிவில் இம்பார்ட்டண்ட்டு, பட் நான் ஆடியோ ஃபைல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. செட்டப் பொறுத்த வரைக்கும் ட்ரூத்தியர் கேட் எக்ஸு, டிடி ஹைஃபை, ஹெட்ஃபோன் ஜோன் டேக்கு, ஆப்ஸ் அண்ட் ஃபார்மட் பொறுத்த வரைக்கும் ஆப்பிள் மியூசிக்கும் VLCயும் பவர் ஆம்பும் ஃப்ளாக் அண்ட் வேவ் ஃபைல்ஸும் யூஸ் பண்ணுறாரு. ஹானஸ்ட் ட்ரூத் அப்படின்னா ஆடியோ அவுட்புட் ரொம்ப டிசப்பாயிண்டிங். எக்ஸ்டர்னல் டேக் யூஸ் பண்ணும்போது டீட்டெயில்ஸ் லாஸ் ஃபீல் ஆகுது. ரியல்மி GT2வில் இருந்த கிளாரிட்டி இங்கே இல்லை. ஸ்னாப்ட்ராகன் சவுண்டை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஆடியோ ஃபைலாக இருந்தால் பியூர் ஆடியோக்காக மட்டுமே ஃபோன் வாங்க வேண்டாம். சொல்யூஷன் இருந்தால் ப்ளீஸ் சொல்லுங்கள் ப்ரோ.
ஓவரால் வேர்டிக்ட் கேமரா ஃப்ளாக்ஷிப் லெவலில் இருக்குது, டிஸ்பிளே டாப் டியர், நெட்வொர்க் ராக் சாலிடு, கண்டென்ட் கிரியேஷன் ஃபோட்டோகிராஃபருக்கு சூப்பரான சாய்ஸு. ஹார்ட்கோர் ஆடியோ ஃபீல்ட்லாம் இதில் வந்து டிசப்பாயிண்ட் பண்ணோம். சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் எல்லாம் இன்னும் இம்ப்ரூவ் ஆகும்னு நம்புகிறேன் அப்படின்றாரு. இவர் பவர் ஆம்ப் மாதிரியான ஒரு ஆப்பை போட்டு பவர் ஆம்பில் வந்து உட்காந்துட்டு இவர் டியூன் பண்ண ஆரம்பிச்சாருன்னா அவர்கிட்ட பவர் ஆப் யூஸ் பண்ணுன்னு போட்டிருக்காரு. ஆமாம், அதான் அதில் ஃபர்தராக டியூன் பண்ணி அவுட் வந்து கொஞ்சம் மாற்ற ட்ரை பண்ணி வேணால் இம்ப்ரூவ் பண்ணலாம். ஆனால் நிஜமாவே இந்த ஒரு பாயிண்ட் வந்து வேலிடான பாயிண்டாக தான் இருக்குது. ஸ்னாப் ட்ராகன் சவுண்ட் வந்து வித்தியாசம் தெரியுது எப்பயுமே. தெரியும், நிறைய பேர் அதுதான் புலம்புறாங்க. பிக்சலுக்கும் இதுக்கும் தெரியும், வித்தியாசம் தெரியுமா? பிக்சல் வந்து இப்போ ஆக்சுவலாக நல்லா இருக்கு. பிக்சல் வந்து இந்த வருஷம் ஏதோ ஒரு மேஜிக். பிக்சல் வந்து ப்ளூடூத் ஆடியோவே இப்போ லவுடாக இருக்குது, அதுவும் சாம்சங்கை விட. ஓகே, ஆமாம், ஸோ ஏதோ பண்ணியிருக்காங்க. சரி, ஆனால் ஓகே ப்ரோ. ஸோ X9 வந்து நல்ல டிவைஸு. ஒரே ஒரு பிரச்சனை வந்து அவருக்கு என்னன்னா ஆடியோ மட்டும்தான், அது மட்டும்தான் சோகம். தேங்க்யூ ப்ரோ, அருமையான ரிவ்யூ. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஃபைண்ட் X9. எனக்கு இதில் ஒரு டவுட் இருக்கு. ஓப்போவோட ஹேசல் பிளேடோட ஒன் ப்ளஸோட ஹேசல் பிளேட் டிகிரேடாக இருக்கா? ஓப்போட ஹேசல் பிளேடோட ஒன் ப்ளஸோட ஹேசல் பிளேடு கம்பேர் பண்ணும்போது ஓப்போ எங்கேயோ இருக்கும், ஒன் ப்ளஸ் கீழே கிடக்கும். ஆனால் ஹேசல் பிளேட்னு பேர் மட்டும் இருக்கும். அதனால தான் வந்து ஒன் ப்ளஸ் 13 பார்த்தோன்னா ஓப்போட ஃபைண்ட் X8 X8 ப்ரோலாம் எவ்வளோ சூப்பராக இருந்தது 13 வரும்போதே. ஆனால் 13 பார்த்தோன்னா மண்ணை கவிட்டு கிடக்கும். ஆனால் இப்போ என்னன்னா ரீசெண்டாக ஹேசல் பிளேட் இல்லாமல் ஒன் ப்ளஸில் ப்ராசஸிங் நல்லா இருக்குது, 15R நல்லா இருக்குது, 15 நல்லா இருக்குது அப்படிங்கிறத விமர்சனம். 15R நானே யூஸ் பண்ணி பார்த்தேன், நல்லா தான் இருந்தது. அப்போ 15 எந்த அளவுக்கு நல்லா இருக்குங்கிறது தான் என்னோட எதிர்பார்ப்பு. 8 ப்ரோக்கு அப்புறம் இப்போ தான் ஹேசல் பிளேட்லாம் வராங்கல்ல. யார் இவங்களா? 9 ப்ரோலேருந்து ஹேசல் பிளேடரா? 9 ப்ரோ, 10 ப்ரோ, 11, 12, 13, இப்போ 15. 13 வரைக்கும் ஹேசல் பிளேட் இருந்தது, இப்போ 15ல நல்லா இருக்கு. அது தேவையில்ல தான். நல்லா இருந்துச்சுன்னு விக்கி ப்ரோ சொன்னாங்க. ஆமாம், 8 ப்ரோவில் ஹேசல் பிளேடே கிடையாது, அதனால அது நல்லா இருக்கும். 9 ப்ரோவில் ஆரம்பிச்சது ஹேசல் பிளேடு, அதுவும் நல்லா இல்லைன்னு இல்லை. 9 ப்ரோ நல்லா இருந்தது, 10 ப்ரோ நல்லா இருந்தது. அப்புறம் போக போக அந்த அளவுக்கு ரொம்ப ஹைலைட்டாக ஃபீல் ஆகுது. இல்லை, மற்ற கம்பெனி எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க போல, அதனால அப்படியே இருந்திருக்கான். போகிற போக்கில் ஒரு அடி புளிச் அப்படின்னு. iQOO 15 ஆனஸ்ட் ரிவ்யூ அண்டவரே. யூடியூப் கமெண்ட்டில் எரர் வருது. சாய் குமார் அப்படிங்கிற நண்பர் தான். ஐ பர்ச்சேஸ்ட் iQOO 15 16/512 ப்ரீ புக்கில் அமேசானில் 27th November 12 PM. அந்த ஃப்ரீ TWS iQOO 1E அது இப்பயும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்களா? ஏன்னா iQOO 1E இப்போ தான் கவர் பண்ணோம். ஓ அப்படியா? ஆமாம், 80K-வா? ப்ரைஸ் 80K ஆஃப்டர் எக்ஸ்சேஞ்ச் போனஸ். அதான் அவர் 16/512 வாங்கியிருக்காரு. ஓகே, ஏன்னா 73K. ஸோ அவர் வந்து ப்ரைஸ் 80K ஆஃப்டர் எக்ஸ்சேஞ்ச் போனஸ். ரியல்மி GT 6 old mobile gone for 21K. That was actually a good price for exchange. 1 year 5 months old, 100% battery health. If I don't get the pre-book, normally it should have gone for 13K. That was not satisfied to me. The well-maintained device without any single scratch. Full skin போட்டு பேக்கு பம்பர் கேஸ் எல்லாமே போட்டு குட் குவாலிட்டி டெம்பர் கிளாஸ்லாம் போட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். I am a user who is purchasing after 4 to 5 years or maybe. Mobile spoiled for some reason, but GT6 has many problems like battery drain, ruined system update. Practically don't like the curved display. It feels premium but not practical and high chance of display உடையறதுக்கு. Sides due to the curve, accidental fall, UV glass இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள். ஸ்க்ராட்ச் ப்ரொடெக்டரும் அந்தளவுக்கு சூட்டபுளாகவே இல்லை. ஸோ டிஸ்பிளே டேமேஜ் ஆகிடும்ன்ற பயம் தான் அதிகமாக இருந்தது. ஃபோன் போர்ட்ஸு, வாய்டு வாரண்டி, நோ லிக்விட் எஃபெக்ட்ஸு. ஸோ நான் அந்த பைபாஸ் சார்ஜிங் இல்லை. ரியல்மி ஸ்டாக் டயலர் ஃபார் கால் ரெக்கார்டிங், தட் வாஸ் எ ஹெட்டேக் ஃபார் மீ ஃபார் ஆஃபீஸ் கால்ஸு. Recording calls and a higher official Google dialer announcements alerted them and the exchange process was so smooth. Already Amazon delivery agent is known, அவருக்கு தெரியும் very well due to the regular delivery, and looked at the damage in the device and tested the Rabbit INS software within 2 minutes and the exchange taken full price without any hassle. I was worried after seeing the reviews and the of Rabbit software. 1000 rupees coupon and card offer. Amazon ICICI credit cardல from my friend sold my Realme X7 Max for 5K. Price was not satisfied. I expected 8K, but I don't have any way in Flipkart because of 5 year and no spares available. Now I bought the 53K worth for me. 53K இப்போ iQOO வாங்கியிருக்காரு. அந்த எக்ஸ்சேஞ்ச் போட்டுட்டு எல்லாம் போட்டு 80K அப்புறம் அந்த 21K குறைஞ்சு X7 Max எக்ஸ்சேஞ்ச் போட்டு. ஓகே, ஸோ came in hand 28th November and I used the iQOO 15 until 26/12/2025. This is the review of iQOO 15 5G. Previously, I was using Realme X7 Max and Realme GT 6 primary and secondary device. As per the comment, the video initial impression are great. Display super was great 10 out of 10. செம்ம பிரைட்டு. 3 ambient sensor இருக்கிறதா, நல்ல ஆட்டோ பிரைட்னஸ் ஒர்க்கிங்கு. அவுட்டோரில் ரொம்பவே நல்லாயிருக்கு.
மல்டிமீடியாவுக்கு அதிகமாக கன்சியூம் பண்ணுவேன் ப்ரோ. லைக் நெட்ஃப்ளிக்ஸு, இது ப்ரைமு, ஹாட்ஸ்டார், யூடியூப் எல்லாமே பார்ப்பேன். கலர்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கு. சாம்சங் டிஸ்பிளே ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்களே அது ரொம்பவே நல்லாயிருக்கு. டால்பி விஷனும் நல்லா சப்போர்ட் பண்ணுது. நெட்ஃப்ளிக்ஸில் எந்த பிரச்சனையும் இல்லை. இது எதுவுமே க்ரீன் லைன் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராதுன்னு நான் நம்புகிறேன். எனிவேஸ் அது சர்வீஸ் வந்து எங்கள் ஏரியாலையும் நல்லா தான் பண்ணுறாங்க. கிருஷ்ணகிரி. ஆமாம், ஹியர் இன் கிருஷ்ணகிரி விவோ அண்ட் ஐக்யூ சர்வீஸ் சென்டர் ஆர் கிரேட் ப்ரோ. நல்ல சர்வீஸ். ஒயில் ஐ விசிட் டு என்கொயர் அபவுட் த எக்ஸ்டெண்டட் வாரண்டி because before Realme I have to travel to Dharmaburi for the service, and in Dharmaburi service are worst horrible experience faced in Realme service center. அதனாலேயே நான் வந்து மொபைல் சர்வீஸு ஷுட் பி குட்ன்ற முடிவோட தான் அதை வாங்கியிருக்கேன். இன் மை ஏரியா ஃபஸ்ட் டைம் நியர் மை ஐஸு ஃபோன் ரெடி பண்ணது டிரான்ஸ்பரன்சியாக இருந்துச்சு. 2 hours பண்ணிடுறாங்க. ஈவன் டிஸ்பிளே சேஞ்சு ஸ்டாக் அவைலபிளாக இருந்தால். கிரேட் ரெஸ்பான்ஸ் இன் சர்வீஸ் சென்டர் அண்ட் ஃபஸ்ட் டைம் ஐ சி காஃபி பிஸ்கட் ஆர் அவைலபிள் free in the service center, and we can apply anti-reflective scratch protector for free in service center if the stock is available. ஆமா, இதுக்கு விவோ ஐக்யூ கவுண்ட் அது பரவாயில்லை. இப்போ விவோ ஐக்யூ இந்த மாதிரி விஷயத்துல நல்லா பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிசைன் வந்து சோ கிரேட் ப்ரோ. ஃப்ராஸ்டட் மேட் ஒயிட் கிளாஸ் பேக்கு எனக்கு பர்சனலி லைக். ஆமா ஆமா, தொட்டா நல்லா இருக்கும். அந்த கருப்பு வந்து கொஞ்சம் நார்மலா இருக்கு. ஒயிட் BMW எல்லா வருஷமும் ஒரு மாதிரி கிளாஸா இருக்கும். 12 13 செம்மையா இருக்கு. 11 கூட ஃபர்ஸ்டே இருக்குடா. ஐக்யூ 7 லெஜெண்ட்னு இருக்குல்ல, அதுவே BMW தான். ஃப்ராஸ்டட் மேட் வித் கிளாஸ் எல்லாம் நல்லா இருக்கு. டியூரபிலிட்டி, பில்ட் குவாலிட்டி எல்லாமே செம்ம கிரேட்டு. ஃபர்ஸ்ட் ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் ப்ரோ. மெனி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் செட் லுக்ஸ் லைக் ஐஃபோனு, பட் இந்த யூசர் சொன்ன மாதிரி கொரில்லா கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கலாம். ஏன் ஸ்காட் சென்சேஷன் அல்ஃபானால தான் இருக்குன்னு ஐ டோன்ட் நோ அபவுட் டியூரபிலிட்டி, பட் நல்லா இருக்குது சொல்கிறாங்க. பட் இந்த ரியல்மி GT6 யூஸ் பண்ணும்போது அதில் கேமரா மாடியூல் அண்ட் டிஸ்பிளேலாம் அதிகமாக டஸ்ட்டு அட்ராக்ட் பண்ணுது. ஆஃப்டர் கிளீன்டு யூஸிங் க்ளோத் அண்ட் ஐபி ஆல்கஹால், பட் இது ரொம்ப அட்ராக்ட் பண்ணுது டஸ்ட் அண்ட் எஸ்பெஷலி இன் கேமரா மாடியூல், பட் நாட் அஃபெக்டிங் வைல் கேப்சரிங் ஃபோட்டோஸ். ஆமாம், இந்த ப்ரைஸுக்கு கொரில்லா கிளாஸ் கொடுத்துருக்கலாம். ஆக்சுவலாக அந்த ஸ்காட் சென்சேஷன் வந்து அவங்களோட ஓன் கிளாஸு, அதனால் அவங்க ஓனோ இல்லாட்டி அவங்களோட டைப் இன் சைனாவோ, அதனால் ஆமாம் அவனுங்களும் வேறு தானே யூஸ் பண்ணுறாங்க. எல்லாருமே ஓன் கிளாஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கடா ஒரு கண்டிஷனில். அதுதான் உங்களுக்கு பெட்டர்ன மாதிரி ஃபீல் ஆகி ஆட்டோமேட்டிக்காக கொரில்லா அவன் விலையை தீர்ப்பானா இருக்கும். இருக்கும் கொரில்லா கிளாஸில் வந்து இப்போ விக்டஸ் 2 ப்ளஸ்ன்னு அவன் பாட்டுக்கு ரேட்டை திட்டி போவான். கிளாஸ் ரேட்டே வந்து டிஸ்பிளே ரேட்டில் பார்த்தீங்கன்னா இப்படி ஆகிடும், வெறுப்பாயிடும் நமக்கு. நெட்ஒர்க் ப்ராப்ளம்ஸ் ஆர் நாட் தேர் ப்ரோ. ஜியோ யூஸ் பண்ணுறேன். 5G++லாம் வருது. வோடாஃபோன் 4G+, 5G நாட் கேம் எங்கள் ஏரியாவில். மோஸ்ட்லி கனெக்டட் டு யூஸிங் ஒய்ஃபை வந்து ஏர்டெல் ஃபைபர் தான், கன்று மாதிரி இருக்குது. நல்ல டவர் சிக்னல் வருது இன் மை ஏரியா. நோ ப்ராப்ளம் ப்ரோ. நெட்ஒர்க் மோஸ்ட்லி ஐ கெட் 3 bars. ஜியோ 5Gயில் ரியல்மி, பட் ஐக்யூ 15ல் ஃபுல் பார்ஸ் இருக்குது. அப்போது இதுக்கு முன்னாடி ரியல்மி GTயில் அந்தளவுக்கு சிக்னல் வரல. இல்லாட்டி ரியல்மி X7 மேக்ஸ்ன்னு தெரில, ஏன்னா அது டிமென்சிட்டி. அவர் ரியல்மியில் வரலன்னு மட்டும் போட்டிருக்காரு. சம்டைம்ஸ் ஐ ஹாவ் டு கோ இன் ஃபாரஸ்ட் ஏரியாஸ், அங்கே கூட நல்லா நெட்ஒர்க் ஒர்க் ஆகுது. பேட்ரி வந்து கிரேட் ப்ரோ. பேட்ரி ஃப்ரம் 100% to 20 or 15% சம்டைம்ஸ் யூஸிங் இந்த பேட்ரி சேவர். haptics on and all display settings at high like visual enhancement and MEMC etc. Using the back dynamic light all day for incoming calls and notifications sometimes. யூஸ்ஃபுல்லாக இருக்குது மொபைல் சைலண்டில் இருக்கும்போது. யூஸிங் ரெஃப்ரெஷ் ரேட்டு ஸ்மார்ட்டு. LTPO பேனல் வேறு 20% இருக்கும் பிகாஸ் ஆஃப் பிரைட் டிஸ்பிளே. இன்டோர்ஸில் வந்து ஒயில் அவுட்டோரில் ஐ டர்ன் ஆன் ஆட்டோ பிரைட்னஸ்ஸு. கேம் வந்து கேண்டி கிரஷ்லாம் விளையாடுவேன் எப்பயாச்சும். அதர்வைஸ் நார்மல் யூஸ் தான். யூடியூப், வாட்ஸ்அப், கேமரா, ஃபோன் கால்ஸ் இதுதான். சாலிடாக 1 day வருது ப்ரோ. யூஸிங் ரெசல்யூஷன் 2K அல்ட்ரா HD தான் யூஸ் பண்ணுறாரு. இப்போது சம் 1 week யூசேஜில் பார்த்தீங்கன்னா ஆப்ஸ் ஆர் ஆப்டிமைஸ்டு. ஆஃப்டர் 2 updates கேம் அவுட் ஆஃப் த பாக்ஸு. ஓகே, இது வரைக்கும் 2 update வந்திருக்கு போல அதுக்குள்ளே. ஆமாம், 1.5 days வரும் ப்ரோ. SOT வந்து பார்த்தீங்கன்னா 9 to 10 hours வரும். சம்டைம்ஸ் 11 to 12 hours டிபெண்டிங் ஆன் த யூசேஜ். பட் டோன்ட் நோ அபவுட் த பேட்டரி லைஃப் சைக்கிள். சிலிகான் அனோட பேட்டரி நோ ஐடியா பிகாஸ் இன் ரியல்மி அண்ட் OnePlus பிராண்டு பேஜில் தே ஹவ் மென்ஷன்ட் அபவுட் த லைஃப் சைக்கிள். இயர் லேப் டெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. பட் ஐக்யூ 15 ப்ராடக்ட் பேஜில் அதெல்லாம் வந்து எதுவும் மென்ஷன் பண்ணல. லைஃப் சைக்கிள் ஆர் இயர்ஸ் எவ்வளோ நேரம் வரும், லேபில் என்ன டெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல. ஐ எம் யூஸிங் சிலிக்கா கார்பன் பேட்டரி. ப்ரீவியஸ்லி வாஸ் லித்தியம் அயன் பேட்டரி இல்லையா ரியல்மியில். ஸோ அதனால் எனக்கு ஐடியா இல்லை. ஸ்மால் அப்டேட்டு. ஐக்யூ கன்ஃபார்ம்ஸ் இட் ஹாஸ் 1200 பேட்டரி சைக்கிள்ஸ். அது போனதான் 80% வருமா, விச் இஸ் லெஸ் கம்பேர் டு ஓப்போ ரியல்மிலாம். ஏன்னா அவங்களாம் 1500 சைக்கிள் சொல்கிறாங்க லேபில் டெஸ்ட் பண்ணது. அப்புறம் தான் உங்களுக்கு 20% டிப்ளீட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 100% ஃப்ரம் யூசேஜ் சம்டைம்ஸ் 20 to 80%. ஸோ மந்த்லி 24 சைக்கிள்ஸு அண்ட் 1200 சைக்கிள்ஸ் வில் பி அரௌண்ட் 4 years ஐ கால்குலேட்டட் ஃப்ரம் யூசேஜ். இது வந்து வேரி ஆக வாய்ப்பு இருக்குது.
ஸோ அப்போ 3 இயர்ஸ்க்கு ஒரு பேட்டரி மாற்றுற மாதிரி இருந்தால் கூட போதும் அப்படின்ற மாதிரியான பாயிண்ட் வருது. 80%னா கூட எனக்கு தெரிஞ்ச ஆண்ட்ராய்டில் பெரிய பிரச்சனை கிடையாது, ஜாலியாக யூஸ் பண்ணலாம். 7000 mAh அதுக்கு போகிறோம்ல, ஜாலியாக யூஸ் பண்ணலாம். பர்ஃபார்மன்ஸு ரொம்பவே நல்லா இருக்குது. ஸ்னாப்ட்ராகன் 8 டாப் நாச்சாக இருக்குது. பிஜிஎம்ஐ, கால் ஆஃப் டியூட்டி, ஜென்சின் இம்பாக்ட் மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் பேஸ் கேம்லாம் நல்லா இருக்குது. ஹீட்டிங்கோ கண்ட்ரோலர் எல்லாமே வந்து பக்காவாக இருக்குது. எந்த ஹீட்டிங் இஷ்யூ இது வரைக்கும் எதுவும் ஃபேஸ் பண்ணல. வார்மிங் கூட நார்மலாக வார்ம் ஆகுது. தெர்மல் மேனேஜ்மெண்ட் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஆர்ஜின் ஓஎஸும் பட்டரி ஸ்மூத்தாக இருக்குது. டிரான்சிஷன், பிளர் எஃபெக்ட் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஏஐ ஃபீச்சர்ஸ்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. காப்பி பண்ணுறது, யூஆர்எல் ட்ராக் பண்ணுறது எல்லாமே அந்த ஆர்ஜின் ஓஎஸ் ஐலாண்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பக்கா காப்பியாக அப்படியே ஆப்பிள் மாதிரியே இருக்குது. லைக் சார்ஜிங் கனெக்ஷனு, மியூசிக், ஜொமேட்டோ, ஸ்விக்கி நோட்டிஃபிகேஷன் எக்ஸெட்ரா எல்லாமே. ஸோ ஒன் இஷ்யூ ஃபேஸிங் ஆஃப்டர் லாஸ்ட் அப்டேட், ஐ ஃபர்காட் டு டிசேபிள் த ஆட்டோ அப்டேட். Installed at overnight, so mobile installed overnight latest version after install. I see stuck for 2 seconds while switching app like WhatsApp to notes to GPay etc. So it's irritating. Who lot of multiple apps யூஸ் பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸ்மால் அப்டேட் ஸ்டில் நாட் ஃபிக்ஸ்டு. லேட்டஸ்ட் டிசம்பர் அப்டேட்டில் லாக்ஸு, ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் அண்ட் மாடரேட்டர்ஸ்க்கு இதெல்லாம் வந்து நான் ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன். 30ஆம் தேதி அன்னைக்கு இவருக்கு வந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு 440 MBக்கு. இப்போ வந்து அந்த பிட்வீன் ஆப்ஸ் போகும்போது ஹேங் ஆகி போகுதில்ல, அது இப்போ போகிறது இல்லை அப்படின்னு. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில ஃபேக்டர்ஸ். எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கர் வந்து நல்லா லவுடாக இருக்குது, கிறிஸ்பாக இருக்குது. எனக்கு இந்த எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கர் பிடிச்சிருக்கு. சவுண்ட் ஈவனாக இருக்குது மீடியா. அப்போ கால்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா ரிசர்வ் ஸ்பீக்கர்லாம் லவுடாக எனாஃபாக இருக்குது. ப்ராக்சிமிட்டியும் நல்லா வேலை செய்யுது. ப்ளூடூத்து இயர்ஃபோனில் கனெக்ட் ஆகிருந்ததுன்னா லாட் ஆஃப் ஈக்குவலைசர் செட்டிங்ஸு. ஆனால் அந்தளவுக்கு கிரேட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகலை. ஐகோ TWS 1E வந்து ப்ரீ புக் பண்ணும்போது எனக்கு கிடச்சிது. சாம்சங் பட்ஸ் 2 Pro அண்ட் போட்ராகஸ் 210 ANC அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. டால்பி அட்மாஸ் அண்ட் ஓ ரியாலிட்டி ஸ்பேஷியல் சவுண்டு that I used previously in Realme for this price range. They should have definitely provided a Dolby Atmos. They have deep field own sound by Vivo and Ico devices like O Reality in OnePlus and Realme. But அந்தளவுக்கு கிரேட்டாக இல்லை, டால்பி அட்மாஸ் அளவுக்குலாம் இல்லை. O Reality alone because I love to watch movies and music hearing in the Samsung Buds 2 Pro and Botragas 210 ANC. அதனால் வந்து எனக்கு அந்தளவுக்கு ஒரு கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கல ப்ரோ. ஹார்ட்வேர், இயர்ஃபோனு, ஹாப்டிக்கு இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. ஹாப்டிக்ஸ் வந்து எனக்கு கீபோர்டில் டைப் பண்ணும்போது ரொம்ப பிடிச்சிருக்கு. சிஸ்டமேட் ஜெஸ்டரு, கால் ரிங் டோனு, ஹாப்டிக்ஸு டாப் நாச்சாக இருக்குது எல்லாமே. அண்ட் ஈக்குவல் டு ஐஃபோன் கூட சொல்லலாம். ஸ்மால் அப்டேட் ப்ரோ. ஆஃப்டர் த ரீசெண்ட் லேட்டஸ்ட் அப்டேட்டு வித் டிசம்பர் செக்யூரிட்டி பேட்ச் அரௌண்ட் 1.3 GB, I feel the output in Bluetooth headphones was better now and feels good. And I checked with my friend IEM headphones with high-res DAC. It works fine. IQ 15 has many IQ 13 users. DAC வந்து ஆட்டோமேட்டிக்காக டிஸ்கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ கன்ஃபார்ம் தட் திஸ் இஷ்யூ அக்கர்ஸ் இன் IQ 15 ஆல்சோ. பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா IQ 15ல அந்த பிரச்சனை அப்டேட்டுக்கு அப்புறம் ஒரு 1.3 GB 1.3 GB அப்டேட்டுக்கு அப்புறம் கேமரா வந்து டீசெண்டாக இருக்குது. ஹார்ட்வேர் வந்து ப்ரொவைடட் வச்சு பார்க்கும்போது தே ஷுட் ஹவ் ப்ரொவைடட் பெட்டர் இமேஜ் ஆப்டிமைசேஷன் போஸ்ட் ப்ராசஸிங்கில். கேமரா குவாலிட்டி அண்ட் ஐ ஃபீல் லைக் பெயிண்டட் இன் மை ஃபேஸ் ஆஃப்டர் ப்ராசஸிங். அந்த ஏஐ ப்ராசஸிங் ஆமாம். ஸோ அது வந்து கொஞ்சம் இந்த இமேஜ் எல்லாம் ரூயின் பண்ணுதோன்னு தோணுது. ஐ லவ் கேப்சரிங் ஃபோட்டோஸு யூஸ்வலி, பட் ஐ டோன்ட் கெட் த இன்ட்ரெஸ்ட் இன் திஸ் மொபைல் பிகாஸ் ஆஃப் த கலர்ஸ் அண்ட் கேமரா போஸ்ட் ப்ராசஸிங் எனிவே. ஐ ஃபீல் பெட்டர் இன் Realme GT6. Realme GT6 IQ 15 நல்லா இருக்குங்கிறாரா? OnePlus 12, my brother's phone. I was used previously in terms of the camera. This software optimization is not impressed. Meanwhile, compared to Realme or OnePlus, even நைட் மோடில் கூட பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் கேப்சர் பண்ணதெல்லாம் பெட்டர் இருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் கிரைன் ஆகும், இமேஜ் வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்மூத் ஆகி மேக்கப் சம்டைம்ஸ் ஃபேஸ்லலாம் போட்ட மாதிரி தான் இருக்குது டே லைட்டில். ஆல்சோ பியூட்டி மோட்லாம் டர்ன் ஆஃப் பண்ணாலும் கூட அப்பயும் கூட இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆல்ரெடி யூனோ complaining about the camera degrade after Origin OS 6. ஸோ இப்போ என்னாச்சுன்னா ஆஃப்டர் ரீசெண்ட் அப்டேட்டு டிசம்பர் செக்யூரிட்டி பேட்ச் வந்தது இல்லையா, கேமரா ஃபீல்ஸ் பெட்டர் கம்பேர்ட் டு பிஃபோர். பட் ஷுட் பி இம்ப்ரூவ்டு, ஸ்டில் நாட் சாட்டிஸ்ஃபைடு. ரியல்மி அளவுக்கு இல்லை. தே ஷுட் கிவ் சம் டாகுல் டு டிசேபிள் ஏஐ ப்ராசஸிங். விவோ அல்காரிதம் ப்ராசஸிங் இன்சேனாக இருக்குது ப்ரோ. ஃபுல்லாக ஏஐ, ஆப்டிக்கல் ஜூம். மேபி கேர்ள்ஸ் வில் லைக் தட். லைக் மை மாம் லைக்ஸ் த ஃபோட்டோ ஆஃப் ப்ராசஸிங் ஃபீல்ஸ் லைக் மேக்கப். அல்ட்ராசானிக் ஃபிங்கர் பிரிண்ட் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வேலை செய்யுது. ரொம்ப லைட் டச்சு, வெட் ஹேண்ட்லாம் வச்சு கூட டெஸ்ட் பண்ணேன். ரெக்கக்னைஸ் வெரி ஃபாஸ்ட்டு. ஒரிட் அபவுட் த டெம்பர் கிளாஸ் ஃபிங்கர் பிரிண்ட் ஒன்ட் ஒர்க் லைக் IQ 13 யூசர் செட்டு. பட் ஐ அப்ளைட் இன் லோக்கல் அண்ட் ஐ டெஸ்டட். இட் வாஸ் ஒர்க்கிங் லைக் சாம் அண்ட் ஃபாஸ்ட். ஈவன் ஏஆர் ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் இஸ் அப்ளைட். கம்பெனி சேஸ் நாட் டு ரிமூவ், பட் இஃப் த ஃபோன் ஃபால்ஸ் ஈவன் கொரில்லா கிளாஸ் பிரேக். ஒரிஜினல் டிஸ்பிளே எனி ப்ரொடெக்ஷன் கம்ஸ், கிளாஸ் இஸ் கிளாஸ் இல்லையா. ஸோ அதனால் நான் மாட்டிட்டேன் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. அப்புறம் டெம்பர் கிளாஸ் வந்து லோக்கலில் இல்லாட்டி வந்து அமேசானில் வாங்கி செல்லர் செப்பரேட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அல்ட்ராசானிக் ஃபிங்கர் பிரிண்ட்டில் நல்லாவே வேலை செய்யணும்னு. ஸோ அது வந்து 14,000 ரூபா
டிஸ்பிளே உடஞ்சா ஆமா. 10000 சேஞ்ச் ஆகும் காஸ்ட் பண்ண. ஸோ ஐக்கூ ஷுட் செல் ஏர் டெம்பர் கிளாஸ் இன் ஐக்கூ இ ஸ்டோர் சர்வீஸ் சென்டரில் விற்றாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸ்மால் அப்டேட் ஐக்கூ 15 டெம்பர் கிளாஸ் அஃபிஷியலி ரிலீஸ்ட் இன் அமேசான் 699 பட் நாட் ஒர்த். ஐ ஆல்ரெடி செக் த கிளாஸ் வாஸ் ஸ்மால் அட் த சைட் ஆஃப்டர் பம்பர் கேஸு. ஸோ இன்ஸ்டால்டு பிகாஸ் ஆல்ரெடி மோஸ்ட் ஆஃப் த கிளாஸ் ஹாஸ் லிட்டில் கேப் while we apply without case because the temper glass should not lift with bumper case and the side gaps was filled if we put bumper case and looks clean. Overpriced. Also they should give anti-reflective like OnePlus 15 sold in anti-reflective temper glass. பரவாயில்ல. ஸோ அதான் அவர் வந்து இந்த கிளாஸ் இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ்லாம் வச்சு பேசுகிறார். ஸோ அந்த ரிஜிஸ்டர்ட் ஃபிங்கர் பிரிண்ட் கரெக்டாக வேலை செய்யணும். அப்படி வந்து கிளாஸ் விட்டுனா ஆல்ரெடி இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட் வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணோம். அந்த டாகல் இருக்கும்ல, ஆமாம், அதை ஆன் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் பண்ணோம். ஓவரால் ஃபோன் இஸ் கிரேட் ப்ரோ. இஃப் தே ஃபிக்ஸ் த ஆடியோ ஆப்டிமைசேஷன் ப்ளூடூத்து சவுண்ட்லாம் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க முன்னையெல்லாம் கம்பேர் பண்ணும்போது. பக்கு மேலே மென்ஷன் பண்ணியிருந்தேன் இல்லையா, ஸ்விட்சிங் பிட்வீன் ஆப் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து கேமரா எல்லாமே பார்க்கும்போது ஆல்ரவுண்ட் பெஸ்ட் மொபைல். ஐ எம் சாட்டிஸ்ஃபைட் வித் திஸ் மொபைல். ஐ ஃபீல் லைக் ஒர்த் ஃபார் த மென்ஷன்டு ப்ரைஸ் அபவ். இஃப் ஐ பர்ச்சேஸ் ஃபார் 80K ஃபுல் அமௌண்ட் மேபி நான் அது ஓவர் ப்ரைஸ் நினச்சிருப்பேன். பட் இதெல்லாம் பண்ணனால எனக்கு அப்படி தோணலைன்னு சொல்கிறாரு. I hope you will read my comment and including the next video. Thanks for the information about tech recently and suddenly addicted to watch your video in your channel. Thank you. ஆனால் மானே தேனே பொன்மானேன்னு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாருடா. எல்லா டீட்டெயிலாக. ஆமாம், நிறைய இன்ஃபர்மேஷனுங்க. சார்ஜிங் மட்டும் நெக்ஸ்ட் டைம் கொடுத்துருங்க ப்ரோ. அது மட்டும் மிஸ் பண்ணிட்டாரு. மீதி எல்லாம் அதுவும் அவருக்கு கவலையாக இருக்காதுடா. ஏன்னா 100-120 வாட்டு எல்லாம் இருக்கு. பறக்குது இல்லை எல்லாமே 100 வாட்டு அசால்ட்டு. ரைட்டு ப்ரோ, ரொம்ப டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன். நன்றி. கண்டிப்பாக நன்றிகள் ப்ரோ. இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி, விஜயராகவன். பார்க்கலாங்க. பாய்.